வாட்ஸ்அப்பில் இருக்க நம்ம யார் கூட பண்ணிட்டு இருக்க டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும், ஒரு கான்வெகேஷன் ஹிஸ்ட்ரியாக நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் நினச்சோன்னா வாட்ஸ்அப்லேயே அதுக்கு ஒரு செம்ம ட்ரிக் இருக்குது, செம்ம ஃபீச்சர் இருக்குது. முதல்ல வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாருடைய சேட் தேவைப்படுதோ அந்த சேட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டோன்னே இந்த சைடில் ஒரு 3 டாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் இன்க்ளூட் மீடியா இல்லைனா வித்தவுட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மீடியானா இதில் ஃபோட்டோஸு ஆடியோஸு வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்களா, அதோட வேணுமா இல்லை அது இல்லாமல் வேணுமான்னு கேட்குது. எனக்கு வித்தவுட் மீடியா அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். வித்தவுட் மீடியா அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அது வந்து ஒரு சில இதுலாம் வந்து சேவ் பண்ண காமிக்குது. அந்த ஃபைலை வந்து எடுத்துருச்சு. இதில் நான் இப்போ வந்து மெயிலில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு மெயிலை வந்து போட்டுக்கிறேன். இதில் நம்மளுடைய மெயிலை போட்டுட்டு அருண் என்னோடய ஃப்ரெண்டோட சேட் ஹிஸ்ட்ரியை வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நான் இதை வந்து நார்மலாக டம்மியாக கிராஃப்டில் கூட போட்டு வச்சுக்கலாம். சென்ட் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அப்படியே அது வந்து கிராஃப்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். கிராஃப்டில் சேவ் ஆனதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணாத வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து ஓப்பன் ஆகும் கூகுளில். இதில் இருந்து நீங்கள் எப்படி வேணால் வந்து பிடிஎஃப்காக மாற்றிக்கலாம், எது வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல் சேட்டுமே வந்து இந்த மாதிரி வந்துருக்கும். ஃபுல் சேட்டை நீங்கள் பிடிஎஃபாக ஈஸியாகவே வந்து மாற்றிக்கலாம். இது ஃபுல்லாக டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்குது. பிடிஎஃபாக நார்மலாகவே வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் கன்வெர்ட்டரில் போய்ட்டு பிடிஎஃபாக மாற்றி நீங்கள் எங்கேயா சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.